தங்கமயிலு ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப் போறா. போய் பேர கொடுக்குறா. அங்க வந்து நர்ஸு கேட்குறாங்க, என்னங்க தனியா வந்திருக்கீங்களே, உங்களுக்கு கூட துணைக்கு யாரும் வரலையா, அவங்க ஹஸ்பண்ட் வரலையா? அவங்க இல்லை, அவர் வேலையா போயிட்டாருங்க, அதாங்க வரல அப்படின்னு தங்கமயில் சொல்றா. அதுக்கு நர்ஸு, என்னங்க இந்த நேரத்தில் கூட உங்க ஹஸ்பண்ட் காணாம வெளியே விட என்னங்க அப்படிங்கும்போது, யாரும் வரலையா திருப்பி கேட்கும்போது, நான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு டக்குன்னு கோமதி வாய்ஸ் கொடுக்குறா. நான் பார்த்துட்டு அப்படியே தங்கமயில் போய் அதிர்ச்சி. ஏன்னா அட்மிஷன் போட்டு வெயிட் பண்ணும்போது மற்ற பேஷண்ட் கூட எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்டு அவங்க அம்மாலாம் வரதை அப்படியே ஏக்காமா பாப்பா நம்ம தங்கமயில். சரி நமக்கு யாருமே இல்லையேன்னு அவர் வருத்தப்பட்டு இருக்க நேரத்தில் அந்த நர்ஸ் ஒரு கேள்வி கேட்டுறா, ஏன் உங்கள் புருஷன் இந்த நேரத்தில் வரமாட்டானா அப்படிங்கும்போது அப்படியே தங்கமயிலுக்கு ஒரு அசிங்கமாகவும் போயிடுது, வருத்தமாகவும் போயிடுது. அந்த நேரத்தில் அவளுக்கு அப்படியே ஒரு ஆறுதலாக இருக்கிற மாதிரி கோமதி, நான் வந்திருக்கேன் ஏன் சொன்னது அப்படிங்கும்போது அப்படியே ஒரு தங்கமயில் திருப்பி கேட்குறேன், என்னங்க யாரையும் பார்க்க வந்தீங்களா இல்லை உடம்பு சரியில்லை? உடனே பார்க்க தாண்டி வந்தேன், நீ வந்து மீனாட்ட ஃபோன் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது நான் அங்கே தான் இருந்தேன், நீ வர்றது எனக்கு தெரியும், அதனால தான் வந்தேன் அப்படின்ட்டு சரின்னு கூட்டிகிட்டு போய் செக்கப்லாம் முடிச்சிடுறாங்க. அப்புறம் பணம் கட்ட போகும்போது இருங்க நான் கட்டிட்டு வரும்போது, இல்லை நான் கட்டிட்டு வரேன், இல்லை நான் கட்டிட்டு வந்தேன், இல்லை நான் காசு கொடுத்து வாங்க மாட்டேறேன், இதே பண்ண ஒரு அடிச்சுட்டு போய் ஃபீஸ் கட்டிடுறாங்க. கட்டிட்டு ஜூஸை வாங்கி கொடுக்குறாங்க, குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதும் பார்த்தீங்கன்னாக்கா சரவணனுக்கு தெரிஞ்சு போயிடுது. அம்மா நில்லுமா, எங்கம்மா போயிட்டு வரேன்? ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரேன்டா. எதுக்கு ஆஸ்பத்திரி போனேன்? மீனா சொல்லி போனியா? இல்லடா சொல்கிறான். ஏமா தங்கமயில் ஆஸ்பத்திரி இருந்திருக்கா, அவளுக்காக பார்க்க போனியா? எதுக்கு இந்த பழக்கமாக வச்சுக்கிறேன் அப்படிங்கும்போது, பாட்டுறா, நானும் 5 பிள்ளை பெற்றவன்டா, எனக்கு நான் எப்படிதான்டா யாருமே இல்லாமல் தனியாக ஆஸ்பத்திரி போகும்போது யாரும் வரமாட்டாங்களா, துணை இருக்க மாட்டாங்களா, ஏங்கியிருக்கேன்டா. அந்த நிலைமை என் முன்னாடி வரணுமாடா? யாரையும் முன்னாடி சொல்கிறேம்மா, அவளை முன்னாடி இல்லை, இல்லைடா ரொம்ப பேசாதடா, போனது என்ன தப்பு அப்படி தங்கமயிலுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி கோமதி பேசுகிறாங்க.